சங்கீதம் 34 சங்கீதம் 10 பாத்தீங்கன்னா இது நான் அநேகருக்கு மனப்பாடமா தெரிந்திருக்கிற ஒரு வசனம், பை ஹார்ட்டா தெரியும். Psalm 34 and verse 10. அங்க பாத்தீங்கன்னா தாவீது சொல்லுவார், சிங்க குட்டிகள் என்ன பண்ணுமா, தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. அமேசிங் ஸ்கிரிப்சர், அமேசிங் ஸ்கிரிப்சர். ஹல்லேலூயா. சோ பியூட்டிஃபுல்லி இங்க கர்த்தருடைய மகிமைகளை பைபிள் என்கிரேவ் பண்ணி வச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்லுது? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். யங் லயன்ஸ், இங்கிலீஷ்ல சொல்ல யங் லயன்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. சிங்க யங் லயன்ஸ் என்ன பண்ணாங்க? அது வேட்டையாடும். இட் ஹாஸ் மோர் விகர். யோசித்து பாருங்க, உலகத்துல சொல்லுவாங்க லயன் இஸ் தி கிங் ஆஃப் த ஜங்கிள். இந்த கிங் ஆஃப் த ஜங்கிள் இவ்வளவு பராக்கிரமசாலியான ஒரு மிருகம். அதோடைய கர்ஜனை பல மைல் தூரத்துக்கு கேட்கும். அதோடைய கர்ஜனை கேட்டு பல மிருகங்கள் பயந்து நடுங்கும். இப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியான மிருகத்தை குறிச்சு இங்க எழுதப்படுது, சிங்கத்தை குறிச்சு எழுதப்படுகிறது. இந்த எந்த சிங்கத்தை எழுதுதுங்க? ஒரு வயதான சிங்கத்தை அல்ல, ஒரு வாலிப சிங்கத்தை, சிங்க குட்டி. ஹல்லேலூயா. ஃப்ரெஷ்ஷா வளர்ந்து இருக்குது, யூத்தா இருக்கிறது. அது என்ன பண்ணுமா? தன் இறைக்காக தேடி சில நேரத்துல இறை கிடைக்காம பட்டினியா இருந்துமா, சோர்ந்து போய் பட்டினியா இருந்துருமா. ஹல்லேலூயா. It will work hard for its prey. தன்னுடைய சாப்பாட்டுக்கு, தன்னுடைய பசிக்கு போராடும். கடைசியில் என்ன ஆகும்? அந்த சிங்கம் கூட தாழ்ச்சி அடைஞ்சிரும், சோர்ந்து போயிரும், பட்டினியா இருந்துரும். காரணம் என்னன்னா, it will become tired. அதுக்கு மேல ஓட முடியாது. she will wait. பட்டினியோட இருக்குமா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். இவ்வளவு பராக்கிரமசாலியான ஒரு மிருகம் கூட என்ன ஆகுங்க? the young lions lack food and suffer hunger. குறித்த நேரத்துல சாப்பாடு இல்லாததுனால அது பசியா இருக்கும். suffer hunger. பசினால வாதிக்கப்படும், பசினால கஷ்டப்படும். பிகாஸ் அதுக்கு இறை கிடைக்கல. so it suffers hunger. அதனால தாங்க முடியாது. ஆனா அந்த ஒப்பிட்டு தாவீது இங்க எழுதுறாருங்க, but they who seek the Lord, none of them shall lack any beneficial thing. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அதை நீங்க அண்டர்லைன் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு வேர்டை எடுத்து பாருங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, only to those who seek the Lord, not to everyone. not to சும்மா உதட்ட அளவுல கர்த்தாவை கூப்பிடுகிறவர்களுக்கு அல்ல, அவரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. those who seek, inquire of and require the Lord. உண்மையா அவரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. தயவு செய்து அந்த வசனத்தை பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதான். அமேசிங் இல்ல? கர்த்தரை நீங்க தேடுனீங்கன்னா ஒரு நன்மையும் குறைபடாதான். உங்களுக்கு வேண்டிய நன்மை எல்லாம் அவர் கொடுப்பாராம். ஏசாயா 55:6 படிச்சீங்கன்னா ஏசாயா சொல்லுவார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8 சொல்லும், அதிகாலையில் அவரை தேடுங்கள். seek the Lord early. when Jesus was on this earth, he made it
a mandatory, அவருடைய வாழ்க்கையில ஒரு கட்டாயமாக இருந்தது என்னன்னா, ஒவ்வொரு எவ்ரி டே தேவனை அவர் தேடினார். he sought the Lord. அதிகாலையில தேடினார், இருட்டோட தேடினார், மாலை பொழுதுல தேடினார், அதாவது இரவெல்லாம் தேடினார். he sought the Lord. Hallelujah. கெத்செமனேல அவர் தேவனை தேடினார், சிலுவையில் அவர் தேவனை there was, அவரை தேடாத நேரம் இல்ல. அவர் அற்புதத்தின் நடுவுல தேவனை தேடினாரு. Hallelujah. 5 அப்பம் 2 மீன் வரும்போது, மீனு கைக்கு வரும்போது அவர் சும்மா அப்படி பண்ணல. he looked unto heaven. லாசருவை மரித்தோர்ந்து எழுப்புவதற்கு முன்பாக he looked unto heaven. எப்பத்தான் சொல்லும் போது பரலோகத்தை பார்த்தார் அவர். he thanked God. he looked unto God. there was no day or time that Jesus, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு தேவனோட தேடாத நேரமே கிடையாது, காலமே கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு சொல்லுவார், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்ன அவர் தனியா விடுகிறதே இல்லை. it means he was there always. they had a fellowship with each other. இன்னைக்கு அதுதான் தாவீது சொல்றார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. உங்க முன்னாடி இந்த கேள்வியை வைக்கிறேன், நீங்க கர்த்தரை தேடுற ஒரு சகோதரனா சகோதரியா இருக்கிறீங்களா? நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு ஜெப கூட்டம் வந்துச்சுன்னா அன்னைக்கு தேடுற கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா? இல்ல அனுதினமும் நீங்க கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. சிங்க குட்டிகள் சில நேரத்துல இறை கிடைக்காம பசினால சரியான ஆகாரம், நிறைவான ஆகாரம் இல்லாம பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. but they who seek the Lord, none of them, ஒருத்தர் கூட, கர்த்தரை தேடுகிற ஒருத்தர் கூட இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜூம்ல இருக்கிற அத்தனை பேருக்கு அந்த வார்த்தை, if you are a person that who seeks God for everything, எல்லாத்துக்காக கர்த்தரை தேடணும், எல்லாத்துக்காக ஜெபிக்கணும். இது ஆண்டவர் கேட்க மாட்டார், இதை கேட்பார். அப்படி இல்ல. he loves to listen everything. நீங்க சந்தோஷமா இருந்தா அவரோட பேசலாம், பாட்டு பாடலாம். துக்கமா இருக்கிறீங்களா, அவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது. வியாதியோட இருக்கிறீங்களா, let God know your sickness. அவருக்கு தெரியும், தெரியாததுன்னு இல்ல. குஷ்டரோகி வரான், அவனுக்கு குஷ்டம்னு தெரியும். அவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். எபிரியோட மகள் மரண படுக்கையில இருக்கிறான்னு தெரியும், செத்து போவான்னு தெரியும். but he came and placed that request before joy. இயேசுவை தேடி வந்தார். எவ்வீரு 12 வயது பெரும்பாடுள்ள சிறு இயேசுவை தேடி போனார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. ஜெபத்துல தேடுங்க, பைபிள்ல தேடுங்க, அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் தேடுங்க, அவரை விடாதீங்க. பெரும்பாடுள்ள ஸ்ரீ அவருடைய சொன்னால எப்படியாச்சும் நான் போய் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன். எவ்வளவு பலவீனமா இருந்திருப்பா, எவ்வளவு கஷ்டத்தோட இருந்திருப்பா, ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளவு யோசித்து இருப்பா. பட் she determined in her heart, நான் தொடாம நான் விட போறதில்ல. நான் செத்தாலும் பரவாயில்ல, அவருடைய வஸ்திரத்தை நான் தொட போகிறேன். அவர் சொல்ற, நான் தொட்டனா சுகமாயிருவேன். She with that passion அவரை தேடினா. Today the same thing Jesus is expecting from us.
ஹல்லேலூயா. நீங்க உண்மையா தேடுறோமாங்கிற ஒரு கேள்விதான் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். Do you really seek Jesus? தேடணும்னு தேடுறீங்களா, இல்ல உங்க சுயநலத்துக்காக தேடுறீங்களா? Why are you a Christian? ஏன் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க? அவர் ஏன் தெரியுமா முக்கியமா தேடணும்? பவுல் சொல்லுவார், கிறிஸ்து என் ஜீவன், கிரைஸ்ட் இஸ் மை லைஃப். சாவு எனக்கு ஆதாயம். ஏன் தெரியுமா தேடணும்? அவர்தான் உயிர். He is your life. கிறிஸ்து என் ஜீவன், கிறிஸ்து என் ஜீவன் சொல்லிட்டு பவுல் அகைன் சொல்லுவாரு, இனி நான் அல்ல, நான் no more I, Christ lives in me. கிறிஸ்து என் ஜீவன். If Christ is your life, நீங்க அவரை தேடுவீங்கல்ல. You literally seek him. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, for those who seek him, but those who seek the Lord, those who seek the Lord, ஒருத்தர் கூட, God, தேவன் ஒருத்தர் கூட ஒரு நன்மையும் குறைபடாம நடத்துவாராம். மத்தேயு 14 வாசிக்கிறோம், ஒரு நாள் இயேசு இருக்கிற ஜனங்க அவரை தேடி வராங்க. as they were going to Jerusalem, இயேசுவை பாக்குறாங்க. அந்த கூட்டம் அப்படியே இயேசு பக்கமா திரும்பிடுது. சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இயேசு சொல்றாரு, என்னப்பா இருக்குது? இயேசு கிட்ட வந்ததுனால அவர் என்ன பாரு, ஒண்ணும் இல்ல, 5 அப்பம் 2 மீன் ஒரு பையன்கிட்ட இருக்குது, கொண்டு வர சொல்றாரு. கொண்டு வந்த பிறகு என்ன நடக்குதுங்க? இயேசு கையில வாங்குறாரு, பரலோகத்தை நோக்கி பாக்குறாரு, ஸ்தோத்திரம் என்றாரு, அதை பிட்டு கொடுக்கிறாரு. 5000 புருஷர்கள் இருந்தாங்களாம். அதுல எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆனவங்க தெரியாது, எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்கன்னு தெரியாது. அப்ராக்சிமேட்டா போடுறாங்க, 20,000 பேர் போடுறாங்க அப்ராக்சிமேட்டா. யோசித்து பாருங்க. அவரை தேடி வந்தவங்களுக்கு யாருக்குன்னா ஒருத்தனை எல்லாம் சாப்பிட்டு நிறைவான, எவ்ரிபடி were filled in பைபிள் சொல்லுது. they were all satisfied. அப்ப கர்த்தரை தேடுனா, நீங்க தேடுனா you will be satisfied. ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்குவாரு. நீங்க அவரை எவ்ரிடே தேடுனீங்கன்னா ஒரு நாளும் ஒரு குறைவுபடாம நீங்க இருக்க முடியும். எனக்கு பிடிச்ச நேரத்துல தான் நான் தேடுவேன், எனக்கு பிடிச்சாதான் நான் ஜெபம் பண்ணுவேன், அதெல்லாம் that is not seeking God. அவர் என் உயிரா இருக்கிறாரு, நான் உயிர் வாழணும்னா அவர் எனக்கு தேவை, நான் உயிர் வாழணும்னா அவர் எனக்கு தேவை. நம்ம உயிர் வாழ்றதுக்கு, இந்த சரீரத்துல வாழ்றதுக்கு எப்படி ஆக்சிஜன் அனுதினமும் நமக்கு தேவைப்படுகிறதோ, ஆகாரம் நமக்கு எப்படி தேவைப்படுகிறதோ, அதே போல இந்த ஆத்மா வாழ்றதுக்கு அவர் வேணும், அவர் இயேசு வேணும். அவரை தேடிட்டே இருக்கணும், அவரோட பேசிட்டே இருக்கணும், அவரோட சம்பாஷித்து கொண்டே இருக்கணும், அவரோட ஃபெல்லோஷிப் பண்ணி கொண்டே இருக்கணும். சொல்ற, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. they will lack not even lack, they will not never lack anything, any beneficial thing. யாக்கோபு 1:18 படி அவரை தேடுகிறவர்களுக்கு பைபிள் சொல்லுது, அவர் எல்லாவற்றையும், நன்மையான எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். நன்மையான எந்த ஈவு, நன்மையான ஈவை கொடுக்கிறவர். So never doubt. Hallelujah. ஏதோ என்னைக்கோ எனக்கு கஷ்டம் வந்தா தேடுற கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்காதீங்க.
எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் டிட்டர்மைன் டு சீக் ஹிம். ஏன் தெரியுங்களா? நீங்க தேடினீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னாரு. எப்போங்க? வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை, அப்படியா? இல்ல, எவ்ரி டே நீங்க தேடினா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்களை தேடி வரும். நம்முடைய ஆண்டவர் அத்தனை அருமையானவர். பிளஸ்ட் லார்ட் அவர். இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கும் போது, ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஸ்டடி, பட் நான் படிக்கும் போது அழாம என்னால படிக்க முடியதில்லை. So blessed are these words. நம்ம கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாம், நம்ம ஜெபிக்கலாம்.